ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். துவரம்பருப்பு டப்பால நீ இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து வச்சிரு. உன்னுடைய வீட்டில் துவரம்பருப்பு நீ வச்சிருப்ப. அந்த டப்பால இந்த ஒரு பொருளை நீ எடுத்து வைப்பது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில அந்த கடவுளுடைய தரிசனமே கிடைக்கும். இவ்வளவு நாட்கள் நீ எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்டாராத வேதனைகளை கண்டிருப்ப. முக்கியமா சொல்ல போனா உன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கடனால ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் மாறுவதற்கு இந்த துவரம்பருப்போடு இந்த ஒரு பொருளை வச்சாலே போதும். முக்கியமா காஞ்சியில பெரியவா காஞ்சியில பெரியவா இருக்கப்ப பெரியவா பார்க்க வந்த ஒரு பக்தனுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம் தான் இது. அப்படிப்பட்ட கஷ்டத்தையே இது ஒரு பொழுதுல தீர்த்துருச்சு. உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ இவ்வளவு நாட்கள் கண்ட பிரச்சனைகள் நீங்குவதற்காகவாவது இந்த ஒரு விஷயத்த உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்போடு சேர்த்து வை. இது ரொம்ப எளிமையான ஒரு பொருள். உன்னுடைய வீட்டில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை தேடி நீ அலையணும்ன்றது கிடையாது. முக்கியமா இது எங்க கிடைக்கும்னு நீ கஷ்டப்பட போறதும் கிடையாது. ரொம்ப எளிமையா உன்னுடைய வீட்டு பக்கத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ எடுத்து வந்து உன்னுடைய வீட்டில் வை போதும். துவரம்பருப்போட சேர்த்து வை போதும். சரி, அது என்ன பொருள் என்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். பெரியவாவை சந்திக்க காஞ்சி மடத்துக்கு காலையில அதிகாலையிலே ஒரு பக்தன் வந்து தங்கிட்டான். அந்த பக்தனுடைய மனசுல 1000 கேள்விகள், கவலைகள். பெரியவா வந்த உடனே அந்த பக்தனை தான் அழைத்தான். பக்தனும் வேகமாக சென்று பெரியவாவுடைய காலடியில விழுந்து ஆசி வாங்கினான். பெரியட்டா சொன்னான், பெரியவா, என்னுடைய வீட்டில் கடன் தொல்லை தாங்க முடியல. நான் காலைல வேலைக்கு போகணும்னு நினைச்சா பயமா இருக்கு. அங்கே யாராவது கடன்காரன் வந்துருவானோன்ட்டு. இரவு வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா அப்பயும் பயமா இருக்கு. வீட்டு யாராச்சும் கடன்காரன் நிப்பானோன்ட்டு. நிம்மதியா தூங்க முடியல. கதவு சத்தம் யாராவது தட்டுற மாதிரி கேட்டுச்சா கூட பயம் வருது. யாராவது கடன் கொடுத்தவங்க வந்து கேட்கிறாங்களோ அப்படின்னு. எனக்கு அவங்கள ஏமாத்தணுன்ற எண்ணம் இல்லை பெரியவா. எனக்கு அவங்களுடைய பணத்தை கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்னால முடியலையே. பணம் இல்லையே. என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத பல விஷயங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு. ஆனா அது அனைத்துமே கஷ்டமாவே போச்சு. என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே மாற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பார்த்து கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதா. அந்த பக்தனுடைய கைகளை பிடிச்சி பெரியவா சொன்னான், நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. நான் சொல்றதை செய். உன்னுடைய செல்வ கஷ்டம் எல்லாம் பூரா தீர்ந்துரும். நீ உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தாது நடந்துச்சு சொன்ன. ஆனா அது கஷ்டம்னு சொன்ன பத்தியா, அது அனைத்துமே இனி சந்தோஷமானதாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியாக இருப்பா. அது மட்டும் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில நீ அசந்து போற அளவுக்கு உன் வாழ்க்கை தலையெழுத்தே மாறப்போகுது. உன்னோடது மட்டும் இல்ல, உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தலையெழுத்தும் முழுவதுமாக மாறப்போகுது. அதனால எதை பத்தியுமே நீ பெருசா யோசிச்சு கவலைப்படாத. முழு முதல் நம்பிக்கையோட நீ இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய். உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை துவரம்பருப்போடு சேர்த்து வச்சிரு. உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு தான். அதோடு இதை சேர்த்து மட்டும் வை. உன்னுடைய ஆயுசுக்கும் செல்வ கஷ்டம்ன்றது இருக்காது. ₹1 கடன் கூட மிச்சமில்லாம காணாம போயிடும் அப்படின்னு பெரியவா சொன்னான். பெரியவா சொன்னதை கேட்டு அந்த பக்தனும் வீட்டுக்கு வந்த உடனே அதை வரும்போதே வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே துவரம்பருப்போடு சேர்த்து வச்சேன். ஆனா இந்த பக்தன் சொன்னது, பெரியவா சொன்னதை அப்படியே தெளிவா பண்ணான். ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டான். அதுல கொஞ்சமோட ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு வச்சான். வச்சு பெரியவா சொன்ன அந்த பொருளை மறைச்சி அதுக்குள்ள வச்சுட்டான். அதை நல்லா இறுக்கமா கெட்டி அவருடைய பண அறையில வச்சுட்டான். அதை மட்டும் செஞ்சான். அவனுடைய வாழ்க்கையில பூரண செல்வ கஷ்டம்ன்றது வந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டம் தீர்வதற்கு ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இதை மட்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்போடு வைங்க. அப்படி வைக்க வேண்டிய பொருள் அது இதுதான். ரொம்ப எளிமையான ஒரு பொருள் தான், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. பெரியவா சொன்ன அந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் இதுதான். இது உங்களுக்கு நிச்சயமாக பல இடங்கள்ல கிடைக்கும். முக்கியமா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது என்னன்னா, உங்களுடைய செல்வத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாகவும், செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே இது மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த வெள்ளி. வெள்ளிய இந்த துவரம்பருப்போடு சேர்த்து வச்சா மிகப்பெரிய செல்வ கலாச்சங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வெள்ளியை நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்போடு சேர்த்து வைங்க. முக்கியமா நிறைய பேர்ட்ட வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கலாம். சில பேர்ட்ட இல்லாமல் இருக்கலாம்.
ரொம்ப குறைவாக மலிவான விலையில 200 இல்ல 300 சின்ன சின்ன மோதிரங்களோ இல்ல கம்மல்களோ கிடைக்கும். விலை குறைவான இதுல அதை வாங்கி நீங்க இதோடு சேர்த்து வைங்க போதும். பெருசா எதையும் நீங்க கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். அதிகபட்சம் செய்ய போனா 500 நீங்க ஒரு சிறந்த ஒரு சின்ன வெள்ளிய வாங்கி உங்களுடைய வீட்டுல நீங்க சேர்த்து வைக்க முடியும். இதை மட்டும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை எடுத்து வச்சு பாருங்க. மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது கண்டிப்பா பெரிய பணம் தான். 500 பெரிய பணமாக தான் இருக்கும் அனைவருக்குமே. அதை வச்சு ஒரு வாரம் இல்ல 1.5 வாரங்கள் கூட வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சாப்பாடு வித்தரக்கான அனைத்தையுமே வாங்கிக்கலாம். நிச்சயமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதை நீங்க உங்களுடைய கண்மூட பார்ப்பீங்க. பெரியவா சொன்னதை அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டிடுவா. இதை முழுசா நம்புறவங்க செய்யுங்க. இல்லைங்க எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்க, செய்ய விருப்பம் இல்லைன்னா தாராளமாக தவிர்த்துடலாங்க. அனைவரும் இதை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்களும் அவங்களுடைய மனசுல இதை செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்களும் செய்யுங்க. முக்கியமா அது எல்லாத்தையும் தாண்டி உங்களிடம் பணம் இருந்துச்சுன்னா மட்டும் செய்யுங்க. கடன் வாங்கியோ இல்ல யார்ட்டையாவது ஏமாத்தி இந்த மாதிரி பண்ற விஷயங்களை செய்யாதுங்க. ஏன்னா கடன் வாங்கி நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு பலனடைய நினைச்சீங்க, அது என்னைக்குமே நடக்காதுங்க. சுயமா ஒரு விஷயத்த பண்ணி அதுல ஜெயிக்கிறோன்ற போது தான் அதுல மனநிறைவு ஏற்படும். அதனால இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்குறீங்கன்ற போது கடனா மட்டும் செய்யாதீங்க. கண்டிப்பா அது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி, பெரியவா சொன்ன மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை சரியான முறையில் செய்யுங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்ற கேள்வி வரலாம். துவரம்பருப்பை நீங்க ரொம்ப எளிமையா செஞ்சிடலாங்க. அதை நீங்க ஒரு குழி தோண்டி ஒரு மரத்துக்கு கீழே புதைச்சிருங்க துவரம்பருப்பை. அந்த வெள்ளி உங்களுடைய வீட்டில் எப்போதும் இருக்கட்டும். அது செல்வ கலர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த துவரம்பருப்பை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கு அப்புறமா இதை மறக்காம செஞ்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்ற கேள்வி வரலாம் உங்களுக்கு. அதனால இதை மறக்காம செய்யுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய பலனை உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்க. நம்பிக்கையுடனும் முழு மனசுடனும் இந்த எளிமையான பரிகாரத்தை ஒரே ஒரு பொருளை தான் எடுத்து வைக்கிறீங்க. ஆனா முழு பலனை இதுல உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமா செஞ்சு பாருங்க. நிச்சயமா மிகப்பெரிய பலன்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சென்றது. நம்பிக்கையோடு செய்யுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சில நபர்கள் இந்த போன்ற பரிகாரங்கள் தான் செய்வதோடு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து செய்வாங்க, சொல்லி செய்வாங்க. அது ரொம்ப புண்ணியத்தை சேர்க்குங்க. ஒரு விஷயத்த நம்ம பண்றச்ச அதை மற்றவங்களுக்கும் சொல்வதுங்கிறது பெரியவா எப்பவுமே சொல்லுவா. உனக்கு ஒரு கஷ்டம் வருதா, அதை நீ உன்னோட வச்சுக்கோ. சந்தோஷமா அதை பகிர்ந்துக்கோ. எப்போதும் பகிர்ந்து செயல்படு. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு உணவு உண்றையா, அதையும் பகிர்ந்துக்கோ. கஷ்டப்படுறாங்களா பார்த்துக்கிட்டு இருக்காத. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடு அப்படின்னு தான் பெரியவா சொல்லுவா. பெரியவா மடத்துக்கு வந்துட்டு அங்க போறவங்கள ஒருத்தர் கூட வெறும் வயிற்றுல அனுப்ப மாட்டார். காரணம் பெரியவாக்கு தெரியும். பசியோடு இங்க யாரும் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு பெரியவா அனைவருக்கும் சாப்பாடை அந்த இடத்துல போடுவா. அதுதான் பெரியவோட மனசு. நீங்களும் ஒரு முழு நம்பிக்கையோட செய்றீங்கன்ற போது, உங்களால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற போது மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது ரொம்ப மனசுக்கு நிறைஞ்ச ஒரு விஷயமாக மாறும். உங்களுடைய பகிர்தல் என்பது உங்களுடைய அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற வைக்கும். நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை நீங்க பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். அந்த பெரியவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கட்டும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.